பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். அந்த வேத பகுதியில் யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதில் 3 அதிகாரங்கள் தான் இருக்கிறது இல்லையா? இந்த 3 அதிகாரங்களில் 2வது அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எக்காலம் என்ற சத்தம் இங்கே வேதத்தில் நிறைய இடங்களில் எக்காலம் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன் எக்காலத்தை ஊதுங்கள் என்று சொன்னால், ஒன்று, அந்த காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துக்காக புறப்படும் போது, யுத்தத்துக்கு போகும்போது எக்காலங்களை ஊதுவார்கள். அடுத்து ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஜெயத்தை கொண்டாடுவதற்காக, ஜெயம் வந்துச்சுனாக்க ஒரு வெற்றி, அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக எக்காலத்தை ஊதி ஜனங்களுக்கு அறிவிப்பார்கள். புரியுதுங்களா? ஆனால் இங்கே ஸ்தோத்திரம் எக்காலத்தை ஊதுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த எக்காலத்தை ஊதுகிறது போல இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் அநேக எச்சரிப்பின் சத்தங்களை பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கு அப்பப்போ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனமாக கேளுங்க. இதே போல எச்சரிப்பின் சத்தங்களை விஞ்ஞானிகள் கொடுக்கிறார்கள் இல்லையா? ஆராய்ச்சியாளர்கள் கொடுக்கிறார்கள். எங்க கொடுக்கிறாங்க? கடலை குறித்து சில எச்சரிப்புகள், நிலத்தை குறித்து சில எச்சரிப்புகள், ஸ்தோத்திரம் மழைகளை குறித்த ஒரு எச்சரிப்புகள், இப்படி வெள்ளங்களை குறித்து சில பலவிதமான எச்சரிப்பின் சத்தங்களை அவர்கள் கொடுக்கிறார்கள். இது எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம பாக்கெட்டில் வச்சிருக்கிற மொபைலில் பார்த்தாலே என்னென்ன எச்சரிப்பின் சத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, என்னென்ன நடக்க போகுது என்கிறத நமக்கு எச்சரிப்பாக கொடுத்துருக்குறாங்களே என்கிறத நம்ம உணர முடியும். முடியுமா? முடியாதா? கண்டிப்பாக முடியும். அடுத்து பாருங்க, அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தும் நம்ம அதை கீழ்ப்படியலை அப்படின்னா, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலை, அவங்க சொல்றது போர்ஜரி, அவங்க சும்மா சொல்றாங்க, அதெல்லாம் நடக்க போறது இல்லை அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஆபத்தான சூழ்நிலையில, அந்த ஆபத்துக்குள்ள நம்ம சிக்கும்போது நம்ம பரிதாபத்துக்குரியவர்களா மாறிடும். உண்மைதானே இல்லையா? ஏன்னா சொல்லுவாங்க, நாங்க அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குங்க, நாங்க சொல்லிட்டோம், ஆனாலும் நான் போகத்தான் செய்வேன், என்னை யாரும் தடை படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதே மாதிரி தான் கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நிறைய பேருக்கு பலவிதமான எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தும் அதை நான் செய்வேன், அப்படித்தான் போவேன்ட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னா, கிறிஸ்தவர்களை பார்க்கிறாங்க, என்னடா இந்த கிறிஸ்தவர்கள் நிறைய எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தாலும் அவர்கள் நிறைய போர்ஜரி பண்றாங்களே, நிறைய விதமான தவறான காரியங்கள் செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி மனுஷனை பார்க்கிறாங்க. நல்லா கவனமா புரிஞ்சுக்கோங்க. மனிதன், அந்த கிறிஸ்தவன் அப்படிங்கிறது அவன் ஒரு மனிதன். அந்த மனுஷனை பார்த்தனா நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அவர்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்கள் ஒருவேளை போர்ஜரியான காரியங்களோ பாவமான காரியங்களோ செய்யலாம், ஆனால் அவர்கள் ஆராதிக்கிற கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல, அப்படிப்பட்டவர் அல்ல. எத்தனையோ மனிதர்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார், எத்தனையோ மனிதர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அநேக ஜனங்களை மனம் திரும்ப பண்ணியிருக்கிறார். சரி, போட்டும். இங்க என்ன சொல்லப்படுது பாருங்க, ஸ்தோத்திரம், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். சீயோன் சபையை குறிக்கிறது. நான் தேவனுடைய ஆலயம் கூட ஒரு சீயோனுக்கு சமமா இருக்கிறது. ஏன்னா பரலோகத்துக்கு கொண்டு போகிற பட்டறை அப்படின்னா அது தேவனுடைய ஆலயம் தான். இந்த ஆலயத்தில் வைத்துதான் அவர்களை உருவாக்க முடியும், இந்த ஆலயத்தில் வைத்துதான் அவர்களை சரிப்படுத்த முடியும், இந்த ஆலயத்தில் வைத்துதான் அவர்களுக்கு அநேக காரியங்களை எச்சரிப்பாக நாம் சொல்ல முடியும். அநேக காரியங்களை அவர்களுக்கு இதை செய்யுங்கள், இதை செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரப்போகிறது என்று சொல்லி அவர்களை எச்சரிக்க முடியும். ஆனாலும் அது கீழே வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பாருங்க. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் இடுங்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நிறைய ஊழியர்கள் எச்சரிப்பின் சத்தம் இட்டு விட்டார்கள். அவங்க இஷ்டத்துக்கு போடலைங்க, எச்சரிப்பு கொடுக்குறாங்க இல்லையா? பைபிள்ல இருந்து வேதகாமம் என்ன சொல்லியிருக்கிறதோ, வேத வசனம் என்ன சொல்லியிருக்கிறதோ அப்படி சொல்லப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். இப்ப நானோ சொல்றேன் இல்லையா, நான் என்னுடைய விருப்பத்தின்படி இதை நான் சொல்லவில்லை, இது என்னுடைய நாலேஜுக்கு வந்ததில்லை, இது ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி எழுதி வைத்திருக்க, நீங்க வேணா உங்களுக்கு ஒரு வேதாகமத்தை வாங்கி யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்க கீழே சொல்றார் பாருங்க,
ஸ்தோத்திரம். சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். தேசத்தில் இருக்கிற குடிகள், நீ பணத்தினாலேயோ புத்தியினாலேயோ ஞானத்தினாலேயோ உன் அறிவுனாலேயோ நீ எதையும் சாதிக்க முடியாது. பிரதர் கேட்குறீங்களா? உங்க புத்தியினால எதையும் சாதிக்க முடியாது, உங்க பணத்தினால எதையும் சாதிக்க முடியாது. இன்னைக்கு சொல்றாங்க, பணத்தினால எத்தனையோ பேர் சாதிக்கலாம்னு நினைச்சாங்க. எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது. இத்தனை லட்சம் பணம் வைத்திருந்தேன், ஒரே இரவுல எல்லாம் போய்விட்டது. இத்தனை பவுன் வச்சு 100 பவுன் வச்சிருந்தேன், அந்த பவுன் அப்படி போச்சு. எத்தனையோ கோடிகள் வைத்திருந்தவர்கள், எப்படியோ பெரிய பெரிய வீடுகளில் பெரிய பெரிய பங்களாவில் வாழ்ந்தவர்கள் ஒரே இரவுல போய்விட்டார்கள். தத்தளித்து விடுகிறார்கள். ஜனங்கள் தத்தளிப்பார்கள். ஏனென்றால் எச்சரிப்பின் சத்தம் கேட்கப்பட்டும் ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. இங்க பாருங்க, அடுத்து சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. தத்தளிக்க கூடவர்கள் ஏன் தத்தளிப்பாங்க அப்படின்னா, கர்த்தருடைய நாள் வருகிறது. கர்த்தருடைய நாள் வருகிறது. ஏங்க, உங்களுக்குன்னு ஒரு நாள் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு காலம் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல. இந்த நேரத்தில் ஆண்டவருக்குன்னு ஒரு காலம் இருக்காதா? சொல்லுவாங்கல்ல, எனக்குன்னு ஒரு காலம் வந்தா உனக்குன்னு ஒரு காலம் வருயா, சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இதே மாதிரி தாங்க ஆண்டவருக்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் மிக சமீபமாக இருக்கிறது. அந்த காலம் வரும்போது ஏன் ஜனங்க தத்தளிக்கிறாங்க? ஏன் பிரதர் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, எத்தனையோ எச்சரிப்பை சொன்னீங்க, எத்தனையோ முழங்கால்கள் முடக்கி ஜெபம் பண்ணினீங்க, எத்தனையோ கிராமங்கள் வீடுகள் தோறமாய் சென்று ஆண்டவர் தான் தெய்வம், உண்மையுள்ள தெய்வம் என்று சொன்னீங்க, கேட்கல. தன்னுடைய சிந்தனையை என்ன சொல்லுகிறதோ அல்லது தன்னுடைய அறிவு என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்ந்து கொண்டிருந்தான். அருமை நண்பனே, சற்று யோசித்து பார். ஆண்டவருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. அந்த நாளுக்கு நீ தப்பித்துக் கொள்ளணுமா? நீ தத்தளிக்காம இருக்கணுமா? ஒன்று செய், அவர்தான் தெய்வம் என்று அறிந்து கொள், அவர்தான் இரட்சகர் என்று அறிந்து கொள், அவருக்கு கீழ்ப்படி. உன்னுடைய அறிவோ ஞானமோ ஒரே நிமிஷத்தில் ஒன்றுமில்லாமல் போய்விடும். யோசித்து பாருங்க, சற்று யோசித்து பாருங்க. எத்தனை திறமை இருந்தாலும் ஒரே செகண்ட்ல போயிடுங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் பரிசுத்தமான தெய்வம், அவர் உண்மையுள்ள தெய்வம். மனிதனுடைய அக்கிரமங்கள் பூமியிலே பெருகிக் கொண்டே இருக்கிறது, மனிதனுடைய பாவங்கள் பூமியிலே பெருகிக் கொண்டே இருக்கிறது. அவரும் சகித்து சகித்து பார்க்கிறார், முடியல. எவ்வளவோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அருமை நண்பனே, உன்னுடைய பாவத்தை விட்டு, உன் அக்கிரம செயலை விட்டு மனம் திரும்பும் போது உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். வருகிற தத்தளிப்பிலிருந்து, வருகிற போராட்டங்களிலிருந்து உங்கள் குடும்பங்களை காப்பாற்ற முடியும். ஒருவேளை அந்த தத்தளிப்பிலேயே, அந்த பிரச்சனையிலே நம்ம மாண்டு போனால் கூட இந்த சரீரம் மட்டும்தான் மாண்டு போகும். நம்முடைய ஆத்துமா சர்வ வல்லமையுள்ள தேவனோடு கூட என்றென்றைக்கும் இளைப்பாறும், என்றென்றைக்கும் வாழும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. அதனால இந்த இயேசப்பாவை உங்களுக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த வசனத்தை தியானிங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாரா. அன்பின் தகப்பனே, சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு மனிதர்களையும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும், தேவனை இதை கேட்கிற நண்பர்கள் ஒவ்வொருத்தரையும் என் ஆண்டவர் ரட்சியும். தேவனை, பூமியில் நடக்கிற இந்த சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம், வேதனைப்படுகிறோம். ஐயோ, என்னுடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது ஐயா. ஜனங்களை ரட்சியும் அப்பா. ஜனனுடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து போடுங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.